அனைவருக்கும் வணக்கம். அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள். நமது சேனலை தொடர்ந்து ஆதரித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இதோ 2026ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தின் 2வது வாரத்தில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த வாரத்தில் நவகிரகங்களின் நகர்வுகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்னென்ன? தொழில், வேலைவாய்ப்பு, நிதி நிலைமை, குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் என எந்தெந்த ராசிகளுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்ட யோகங்கள் காத்திருக்கின்றன? யாருக்கெல்லாம் கவனமும் எச்சரிக்கையும் தேவை? இதற்கான எளிய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும் மிக தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களது இந்த வாரத்தை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் விரிவாக பார்ப்போம். முதலாவதாக மேச ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் 2ஆம் வாரம் உங்களுக்கு துணிச்சலும் சுறுசுறுப்பும் நிறைந்த வாரமாக இருக்கும். தொட்ட காரியங்களில் சிறு தடைகள் வந்தாலும் உங்கள் விடாமுயற்சியால் அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு சற்றே அதிகமாக இருக்கும். எனினும் உங்கள் கடின உழைப்பு மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும். சொந்த தொழில் செய்வோருக்கு நிலுவையில் இருந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொருளாதார ரீதியாக வரவு தாராளமாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுகள் சுமூகமாக முடியும். பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கவனம் தேவைப்படும் இடம்: வாகனம் ஓட்டும்போது அதிக வேகம் வேண்டாம். மற்றவர்களின் விஷயங்களில் வீண் தலையீடுகளை தவிர்க்கவும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கும். அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் யோகமான வாரம் இது. நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும். புதிய முதலீடுகளை செய்ய இது சாதகமான நேரம். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். ஆடம்பர சேர்க்கை உண்டு. கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். கவனம் தேவைப்படும் இடம்: உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. வயிற்று உபாதைகள் வந்து செல்ல வாய்ப்புள்ளது. பரிகாரம்: வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமிக்கு தீபமேற்றி நெய் நைவேத்தியம் செய்து வழிபட செல்வம் பெருகும். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, சாதுரியமான பேச்சினாலும் புத்தி கூர்மையினாலும் சாதனைகளை படைக்கும் வாரம் இது. நிலுவையில் இருந்த அரசாங்க வேலைகள் விரைவாக முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உள்ளவர்கள் தைரியமாக அடி எடுத்து வைக்கலாம். தனவரவு சிறப்பாக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் கூடும். சகோதர வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். கவனம் தேவைப்படும் இடம்: முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்படாமல் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது. பரிகாரம்: புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது நன்மைகளை தரும். அடுத்ததாக கடகராசி நேயர்களே, இந்த வாரம் நீங்கள் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. தேவையற்ற கவலைகளை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். பணியிடத்தில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும், ஆனால் நேர்மையான உழைப்பு உங்களை காப்பாற்றும். வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். நிதி மேலாண்மையில் கவனம் தேவை. குடும்பத்தினருடன் பேசி மகிழ்வது மன அழுத்தத்தை குறைக்கும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். கவனம் தேவைப்படும் இடம்: பண பரிவர்த்தனைகளிலும் புதிய நபர்களிடம் பழகும் போதும் அதிக எச்சரிக்கை தேவை. பரிகாரம்: திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மன அமைதியை தரும். அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களே, நம்பிக்கையும் சுறுசுறுப்பும் நிறைந்த வாரமாக இது அமையும். உங்கள் மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரும். அலுவலகத்தில் உங்களின் தலைமை பண்பு பாராட்டை பெறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்பு கடிதம் வந்து சேரும். சொந்த தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். எதிர்பாராத பணவரவு உண்டு. சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான திருப்புமுனை ஏற்படும். குடும்பத்தில் தம்பதியரிடையே அன்பும் அந்யோன்யமும் பெருகும். கவனம் தேவைப்படும் இடம்: அதிகார தோரணையை குறைத்து பணிவை கடைபிடிப்பது நல்லுறவை நீடிக்க செய்யும். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய பகவானை வழிபடுவது உன்னதமான பலன்களை தரும். அடுத்ததாக கன்னிராசி நேயர்களே, சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறும் வாரம் இது. உங்கள் திட்டமிடல் உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும்.
வேலையில் புதுவிதமான அணுகுமுறையை கையாண்டு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாகும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பழைய மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். ஆன்மீக பயணங்கள் செல்ல வாய்ப்பு உண்டு. கவனம் தேவைப்படும் இடம். உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக கண் அல்லது தலைவலி போன்ற உபாதைகளில் கவனம் செலுத்துங்கள். பரிகாரம்: புதன்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபட நன்மைகள் பெருகும். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும் வாரம் இது. மனமகிழ்ச்சியும் சுப செய்திகளும் உங்களை தேடி வரும். தொழில் விரிவாக்கத்திற்கான திட்டங்கள் வெற்றி பெறும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். நிதி நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும். நிலுவையில் இருந்த கடன்கள் அடையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும். கணவன் மனைவியிடையே புரிந்துணர்வு கூடும். கவனம் தேவைப்படும் இடம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது எதிர்காலத்திற்கு நல்லது. பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு தீபமேற்றி வழிபட அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களே, எதிலும் கவனத்துடனும் விழிப்புடனும் செயல்பட வேண்டிய வாரம். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தை கையாளுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வேலையை தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிப்பது சிக்கல்களை தவிர்க்கும். வியாபாரத்தில் சுமாரான லாபம் இருக்கும். தனவரவு வரம்பிற்குள் இருக்கும். அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப விஷயங்களை வெளியில் பகிர்வதை தவிர்க்கவும். பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நன்மை தரும். கவனம் தேவைப்படும் இடம். பயணங்களின் போது உடைமைகளின் மீது கவனம் தேவை. பேச்சில் கோபத்தை தவிர்க்கவும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி வழிபட பயமும் தடைகளும் விலகும். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் பலவும் தேடி வரும் யோகமான வாரம் இது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடைகளின்றி சுலபமாக முடியும். உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். புதிய பதவிகள் அல்லது கூடுதல் பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். முதலீடுகளுக்கு இது ஏற்ற காலம். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக நடைபெறும். கவனம் தேவைப்படும் இடம். அதிக வேலைப்பளுவால் ஓய்வின்மை ஏற்படலாம். உடலுக்கு போதிய ஓய்வு அவசியம். பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட நன்மைகள் பெருகும். அடுத்ததாக மகர ராசி நேயர்களே, உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் வாரம் இது. தடைகளை தாண்டி இலக்குகளை அடைவீர்கள். வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மேலதிகாரிகளின் அழுத்தங்கள் இருந்தாலும் உங்கள் அனுபவத்தால் அதை சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பொருளாதார நிலை படிப்படியாக முன்னேறும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் உயரும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். கவனம் தேவைப்படும் இடம். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது. அலட்சிய போக்கை தவிர்க்கவும். பரிகாரம்: சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட கெடுபலன்கள் குறையும். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, தெளிவான சிந்தனையாலும் சாதுரியமான பேச்சாலும் காரியங்களை சாதிக்கும் வாரம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் அல்லது முன்னேற்றங்கள் கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய திட்டங்களை தொடங்க சாதகமான வாரம். நிதிநிலை உயரும். எதிர்பாராத வழிகளில் பணவரவு இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் வெற்றிகரமாக முடியும். பிள்ளைகளின் சாதனைகள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். கவனம் தேவைப்படும் இடம். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தூக்கமின்மை பிரச்சினை வரலாம். பரிகாரம்: தினமும் காலையில் குலதெய்வ வழிபாடு செய்து அன்றைய நாளை தொடங்குவது சகல நன்மைகளையும் தரும். இறுதியாக மீனராசி நேயர்களே, தடைகளையும் சவால்களையும் முறியடித்து சாதனை படைக்கும் வாரம் இது. மறைமுக எதிர்ப்புகள் யாவும் விலகும். உத்தியோகத்தில் உங்களின் கை ஓங்கும். நிலுவையில் இருந்த வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். தொழிலில் போட்டி பொறாமைகள் குறைந்தாலும் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. சேமிப்பு அதிகரிக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகளே இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்கள் மீண்டும் பேசுவார்கள். கவனம் தேவைப்படும் இடம். மற்றவர்களுக்கு பண விவகாரங்களில் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது உத்தரவாதம் தருவதையோ தவிர்க்கவும்.
பரிகாரம்: வியாழக்கிழமையன்று ஷீரடி பாபா அல்லது ராகவேந்திரரை வழிபடுவது மாற்றங்களை உண்டாக்கும். பார்த்தீர்களா நண்பர்களே, 2026 ஆகஸ்ட் மாதத்தின் 2வது வாரம் 12 ராசிகளுக்கும் எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்த்தோம். எந்த ராசியாக இருந்தாலும் நேர்மறை எண்ணங்களும் கடின உழைப்பும் உங்களை எப்போதும் உயர்த்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் வெற்றியும் சந்தோஷமும் செல்வச் செழிப்பும் நிறைந்த வாரமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற துல்லியமான வாராந்திர ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வார ராசி பலன் பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.